ஒரு ஊர்ல நாகப்பன் என்கிற ஒருத்தன் குடும்பத்தோட வாழ்ந்து வந்தான். அவன் ஆண்டவரை பத்தி அறியாதவன். அவன் பண்ணாத அட்டூழியம் இல்லை, அவன் போகாத ஜெயில் இல்லை, சொல்லாத பொய்யே இல்லை, அவன் ஏமாத்தாத ஆட்களும் இல்லை. இவ்வளவு ஏன், அவன் கிண்டல் பண்ணாத நக்கல் பண்ணாத ஆட்களே இல்லை. அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள மனம் திரும்பி வரான் என்பதை நமக்கு நடித்து காட்ட வராங்க நம்ம சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ். இந்த நாடகத்தோட தலைப்பு என்ன தெரியுமா? நக்கல் நாகப்பன். கைத்தட்டலாமா எல்லாருமே? டாடி, எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் காரு ட்ரெயின் போக வேணும். எனக்கு நெக்லஸ் வேணும். எனக்கு எங்க பாருங்க, சாப்பிட்டு போங்க. அண்ணே, என்னண்ணா இன்னைக்கு பார்த்து மஜா இருக்கிறீங்க? வீட்டில் சௌக்கியமா? எல்லாம் மஜா இருக்கிறா. வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? நைட்டு வேலை செஞ்சு கையெல்லாம் வலிக்குதான். எவனா புட்டி என் அக்கா வேணாதான் நல்லா இருக்கும். ஆனால் அங்கே 2 பேரும் வராங்கண்ணா. டே, நக்கல் நாகப்பங்கிறான், சர்ச்சுக்கு வேற போகிறான். பார்த்தனா ஒரு வழி ஆயிரும். வா போயிடலாம். எங்க அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போறா? அண்ணே, சர்ச்சுக்கு போறேண்ணே. சரி, அதான் விட நீ படித்தா கூட. அதெல்லாம் என்கிட்ட இல்லைண்ணே. அப்புறம் எப்படி சர்ச்சில் மெழுகு பாத்தி ஏத்துறீங்க? அண்ணா, எங்க ஏசுப்பாவே தீபமா இருக்கிறாருண்ணே. வேற என்னங்கிறாரு? ஜபம் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், வேதம் வாசிப்போம். சரி, எனக்கு ஒரு ஜாமனு பண்ணலாண்ணே. எதுக்கு நான் பண்ணோம்? ஃபர்ஸ்ட்டு எனக்கு, ஓகேண்ணே. ரெண்டாவது என் பொண்டாட்டிக்கு, செம்மண்ணே. மூணாவது என் பிள்ளைங்களுக்கு. சூப்பர் சூப்பர். பண்ணலாண்ணே. லாஸ்ட் வரணும். என்னதுண்ணே? ரோட்ல போறீங்க வரீங்கலாம் பிடிச்சி நக்கல் பண்ணணும். என்னண்ணா இப்படி கேட்குறீங்க? கடவுள் உங்களை நேசிக்கிறாரு. வாங்க சர்ச்சுக்கு போகலாம். சரி, அதெல்லாம் விட வரும்போது என்ன பேசிட்டு வந்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. என்னமா நக்கல்னு பேசுகிறேன். அவனும் அண்ணன் பேர் நக்கல்னு பேர் வச்சுனீங்களா? சரி, என் பேர் நக்கல்னு உன் பேர கிடைச்சிருச்சு பேர. எவன் பேரு? விக்க 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 விக்கிட்டே சர்ச்சுக்கு போ. அண்ணா, அங்கே பாருண்ணா, யாரோ வராங்கண்ணா. அவர்தான் நம்பர் பாஸ்டர். அவரையும் கலாச்சிட்டுலாண்ணா. விட்டு கலாய்ச்சலாம். யாருங்க? நான் தான்ப்பா இந்த ஊர் பாஸ்டர். பாஸ்டர், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, பாஸ்டர் நீங்க பாஸ்டருக்குன்னு ஒரு அறிகுறியும் தெரியல, கையில் பைபிளுக்கு இன்னும் வெள்ளையா அது என்ன? அது அங்கிப்பா. அதெல்லாம் விட, நீ என்னப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? இதா இது லுங்கி, அது அங்கி, இது லுங்கி. என்னப்பா இந்த மாதிரிலாம் பேசுற? சரி, பாஸ்டர் நீங்க அப்படின்னா என்ன? உங்களெல்லாம் மேய்க்கிற ஒரு தகப்பன். தகப்பனா? அப்ப தமிழ்ல அப்பா, இங்கிலீஷ்ல ஃபாதர், தெலுங்குல பிதாஜி, ஹிந்தில பிதாஜி, தெலுங்குல என்னமோ வருமாடா. ஆனால் நான் வீட்டுலாம் கூப்பிடுவேன் நைனா. நைனா. நைனா சார், சார் உங்களை நைனானே கூப்பிட்டுக்கிறீங்க சார். சின்ன வயசுல எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே வாங்கி தரல. என்னை எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே பாரு. என் மேலே பாசமே காட்டலைங்க சார். உங்களை நைனானே கூப்பிட்டுக்கிறீங்க சார். ஆண்டர் உன் கூடயே இருப்பாருப்பா. அதெல்லாம் விடு. உங்கள் பேர் என்ன? என் பேரா? என் அசிஸ்டன்ட் சொல்லுவான். அண்ணா பேர் நாகப்பா. ஓ, நீ தான் அந்த நக்கல் நாகப்பனா? ஒரு பாஸ்டர்னு கூட பார்க்காம நக்கல் பண்ணுற ஆண்டர் உன்னை சந்திப்பார். சரி சரி சரி. அங்கே பாருங்கள், ஒரு அழகான லேடி வருகிறார்கள். ஏதோ ஹலோ, ஹாய். இது மட்டும் என்னோட முந்திக்கிறடா தம்பி. சரி, இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? இப்படி நேராக போனீங்களா கோவிந்து கடை. அப்படிங்க சார். சார் கோவிந்து கடை கொஞ்சம் தூரம் போனீங்களா ரைட் எடுத்தீங்களா பச்சை கலர் வீடு. அப்படிங்களா சார்? அதுக்கப்புறம் அவ்வளோதான். சரி, தேங்க்யூ சார். ஸோ உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? பேரா?
மண்டையில் முடியால சொல்லிட்டுக்கிறான். பொம்பளைங்க பார்த்தா அப்படிதாம்மா. சரிடா சொல்கிறா. பேரு எல்லாம் செல்லமா கூப்பிட நாகா. சரி சூப்பராக இருக்கு பேர். அம்மா உங்க பேர் என்ன? என்னையெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஏகான்னு கூப்பிடுவாங்க. ஓ நாகா ஏக நல்லா இருக்குதா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆவல. பாருங்க ஆடியோ பையன். உங்களுக்கே தெரியுமா இல்லையா? அக்கா உனக்கு தெரியுமா இல்லையா? அந்த அக்காவை சொல்லுங்க. ஃபஸ்ட்டு சீனில் தான் பொண்டாட்டி பிள்ளைங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். அதுக்குள்ளே பொம்பளைங்க பாவம் பல்லிக்கிறான். என்ன பண்ணுறது? அவ்வா அண்ணன் வீட்டில் 2 குழந்தைங்க வச்சுக்கிறீங்க. அன்னைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நீங்களே சொல்லுங்க. என்ன ஆகும் சொல்லுங்க ஐயா, நீங்களே சொல்லுங்க. தெரிஞ்சா என்ன ஆகும்? சொல்லுங்கண்ணா. என்னன்னா அதெல்லாம் விட அடுத்த அண்ணி உனக்கு. எனக்கெல்லாம் வேணாண்ணா. ஆமா உன் சொந்த ஊர் அண்ணா? ஏற்காடுங்க. ஏற்காடு. என் சொந்த ஊர் ஏரிக்காடு. ஏரிக்காடு சூப்பராகுதா? சரி இப்போ எங்கேருந்து வரீங்க? அஷ்டம் டி புழல் ஜெயிலேருந்து வரேங்க. ஏன் மச்சான் ஏற்கனவே இந்த புலஞ்செயல் மாதிரி இதா என்னன்னே தெரியல. ஏன்டா ஜெயிலுன்னு தப்பிச்சடா வாட போலாம். டேய் வாங்கடா போலாம். இந்த தடவை தப்பிச்சிட்டேன். அடுத்த தடவை உங்களால பிடிக்க வர மாட்டாடி மொட்டை பேசியிருந்தான். என்ன அந்த அக்கா நீ பார்த்து இந்த முடி மூய்க்குதா? என்னன்னே தெரியல. சரி இப்போ நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாம்ல, வந்துச்சுன்னு பாட்டு பாடலாம். டேய் மச்சான் இப்போதான் எப்படியோ தப்பிச்சு வந்துக்கிறான். இப்போதானே உயிர் போல சும்மா இருக்குதுண்ணா. உட்கார இப்போ நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாம், ஒரு பாட்டு பாடலாம். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். குதிப்பேன் எந்த வேளையிலும் குதிப்பேன் எந்த வேளையிலும் குதிப்பேன். இப்போ நம்ம ஆண்டவர் எந்திரிச்சு ஆராதிக்கலாம். ஐயோ அக்கா என்ன ஆயிட்டெல்லாம் குதிக்கிறாங்க. ஐயோ ஆம்பளை போனா அல்ல ஆம்பளை டக்குனாங்க. சர்ச்சில் என்னமா எல்லாத்தையும் ஆயிட்டேன் டக்குனா எல்லாத்தையும் என்னமா ஆயிடுச்சு. எல்லாம் குதிக்கிறான். எப்பா வரைங்க போகிறவங்கள தான் கலாய்ச்சிட்டு இருக்குன்னா சர்ச்சிலையும் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சியா? போப்பா வெளியில். பாக்கெட்டில் வேற காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாருங்க அண்ணனோட ஐடியா. என்னப்பா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்குலாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஃபர்ஸ்ட் ஐசியூவில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தாப்பா இந்த காசை வச்சுக்கிட்டு எப்படியாவது எங்களை காப்பாற்றுப்பா. மிக்க நன்றி ஃபர்ஸ்ட். இப்போ பார்த்தீங்களா அண்ணனோட ஐடியாவை? உங்களால ஏமாத்தி காசு வாங்க முடியுமா? ஏக்கா உன்னால வாங்க முடியுமா? என்ன உன்னால வாங்க முடியுமா? ஏவா உன்னால வாங்க முடியுமா? தாத்தாய் உன்னால வாங்க முடியுமா? என்ன சொல்லுண்ணா. உன்னால வாங்க முடியுமா? தாத்தா உங்களால வாங்க முடியுமா? வாங்க முடியாதா? ஏக்கா ஏங்க வாங்க முடியும்? உங்களால வாங்க முடியுமா? பாய் உங்களால வாங்க முடியுமா? யாரால வாங்க முடியாது. இத்தான் அண்ணனோட திறமைன்றது. அண்ணா அன்னைக்கும் குழந்தைங்களும் எங்கே ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்கண்ணா. ஐசியூவில் இருக்கிறாங்களா? ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பழைக்க முடியாதாண்ணா? இத்தான் அண்ணனோட திறமைன்றது. நடிப்புலாம் இங்கே வரைக்கும் வந்துருச்சா? உண்மையாக தானே சொல்கிறேன். என்ன சொல்ற? உண்மையாக தானே? ஐயோ என் பொண்டாடி பிள்ளைங்களாம் போயிடுச்சே. என் பொண்டாடி பிள்ளைங்க தானே. அதுவும் போயிடுச்சே. ஏக்கா என் பொண்டாடி பிள்ளைங்களாம் போயிடுச்சுக்கா. ஏமாத்தில காசு ஒண்ணு. ஏமாத்தில காசு ஒண்ணு இல்லையா? காசு என் பொண்டாடி பிள்ளைங்களாம் போயிடுச்சே. பாஸ்டர்லாம் கிண்டல் பண்ண, வரையும் போலாம் கிண்டல் பண்ண. பாஸ்டருக்கு ஒன்று சொன்னார, கத்தவங்களை ஒரு நாள் வந்து சந்திப்பாருன்னார. அது இப்போ தானே நடக்குது. இந்த காசெல்லாம் நான் வச்சு என்ன பண்ணுறேன்? என்னப்பா என் பொண்டாடி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாஸ்டர். அதை சொல்லித்தானப்பா காசு வாங்கிட்டு போனேன். இந்தாங்க பாஸ்டர்
என்னை மன்னிச்சிருங்க பாஸ்டர். உங்கள்ட்ட ஏமாற்றி காசு வாங்கிட்டேன் பாஸ்டர். தன்னுடைய பாவங்களை மறைக்கவன் வாழப்பட மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு இறக்காம போயிடுவான். நீ அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்கிற, ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். தன்னை நோக்கி கூப்பிடி உன் சபிமா இருக்குன்னு சொல்ல, நீயே ஜெபம் பண்ணுப்பா. ஆண்டவரே, எனக்கு இருந்தது என் பொண்டாட்டி பிள்ளைங்க தான். அவங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ரோட்டில் வரங்கி போகிறீங்களும் என்னை நான் கிண்டல் பண்ணேன். சர்ச்சுக்கு போகிற 2 தம்பிங்களையும் கிண்டல் பண்ணேன். பாசையும் கிண்டல் பண்ண ஆண்டவரே. ஏமாத்தியெல்லாம் காசு வாங்கணும் ஆண்டவர். என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவர். அண்ணே அண்ணே, அண்ணியும் குழந்தைங்களும் படைச்சிட்டாங்களே, டாக்டருக்கு நம்ப முடியும். என்னடா சொல்ற? உண்மையா தானே? அதெல்லாம் அவரோட கிருபை. யாரோட கிருபைடா? நம்ம ஆண்டவரே. அத்தனை யாருண்ணா? அவர் தானே ஆண்டவரே. சரி சரி. ஆண்டவரே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. என் பிள்ளைங்கள, என் பொண்டாடி பிள்ளைங்களாம் உயிரோட தந்தீரே அப்பா. அப்பா சர்ச்சுக்கு இப்போ ரெண்டு பிள்ளைங்க கிண்டல் பண்ணேன் அப்பா. பாஸ்டர்லாம் கிண்டல் பண்ணேன் அப்பா. அப்பா ஏமாத்தியெல்லாம் காசு வாங்கணும் ஆண்டவரே. என்னை மன்னிச்சிட ஆண்டவரே. இனிமேல் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் சர்ச்சுக்கு வந்து என் குடும்பத்தோடு உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவர். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இந்த கதையிலே நாகப்பனுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சங்கீதம் 1:1 ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வசனம், பரியாசர் உட்காரும் இடத்தில் உட்காரமுடி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் கிறிஸ்துவா இருக்க நாம்பே அதை மீறி பல பேர்த்த நம்ம கிண்டல் பண்ணுறோம், கேலி செய்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி தான் நாகப்பனுடைய இந்த கதையிலையும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பொய் சொல்லி நம்ம எந்த காசு சம்பாதிச்சாலும் அது நம்மளுக்கு தீமையினால் தான் உண்டாயிருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியாசப்படுகிறவர்கள் அதன் கனியை புஷிப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம பொய் சொல்லி நாவை நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு பொறுமையாக பயன்படுத்தணும். அப்படி தான் நாகப்பனுடைய வாழ்க்கையிலையும் அவன் தான் குடும்பம் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் அதை உண்மையாக நடத்த செய்தார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் கெட்டாததுமான பெரிய காரியங்களே செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்க ஒவ்வொரும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. யோபுவுடைய சிறைப்பை மாற்ற மாதிரி ஆண்டவர் உங்களுடைய சிறைப்பை மாற்றுவேர். ஆமீன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஜெபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக